அன்பானவர்களே, இயேசுவினுடைய போதனை மிகவும் ஒரு எளிமையான, லகுவான அல்லது காயத்தை வருடி கொடுக்கிற போதனை அல்ல. இயேசுவின் இந்த போதனை காயத்தை அறுவை சிகிச்சை செய்து முற்றிலுமாக குணமாக்குகிற ஒரு போதனை, கடினமான போதனை. விவிலியத்தை ஆழமாக படிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த போதனையை நமக்கு இன்று கூறுகிறார் என்பது விளங்கும். இந்த உலகத்திலே பெருவாரியாக மக்களுக்கு பிடித்த போதனை நலம் தரும் போதனை அல்லது மனதை வருடுகிற போதனை, இனிப்பாக இருக்கிற போதனை. ஆறுதெல்லாம் ஏதாவது கேட்டுட்டு போனோம்ல ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுட்டு போற போதனை இல்லை இயேசுடைய போதனை. கேட்ட பிறகு தன்னையே மாற்றிக்கொள்ள நம்மை உந்தி தள்ளுகிற போதனை தான் இயேசுவின் போதனை. ஏனென்றால் அவருடைய போதனையை கேட்பவர்கள் இது நலமான போதனை, இது என் மனதிற்கு இனிமையான போதனை என்று யாருமே சொல்லவில்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இயேசு நற்கருணையை குறித்து போதிப்பார். கரெக்டா? யோவான் 6வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவுன்வார். என்னை உண்ண வேண்டும்னு சொல்லுவார். என் சதையை உண்டு என் இரத்தத்தை பருகினால் ஒழிய உங்களுக்கு மீட்பு கிடையாது அப்படின்னார். என்ன நடந்துச்சு? யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம் ரொம்ப நல்லா இருக்கும். யோவான் 6:66. இயேசுவை தன்னுடைய போதகராக, தலைவராக ஏற்றுக்கொண்ட இயேசுவின் பல சீடர்கள் அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யோவான் 6:66. அந்த 6:66 இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டா 666 வருதா? சும்மா நகைச்சுவைக்காக தான் சொல்றேன், இதுல எந்த கருத்தும் இல்லை. ஆனாலுமே 666னா வழக்கமா நம்மளுடைய திருச்சபையில அதை அந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவோம். கரெக்டாமா? வெரி குட். அந்தி கிறிஸ்து. யார் அந்தி கிறிஸ்து? இயேசுவுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் அனைவருமே வாயை தரங்க, அந்தி கிறிஸ்து தான். எப்படி? இயேசுவுக்கு விரோதமா இருப்பவர்கள் அனைவருமே அந்தி கிறிஸ்து தான். இதான் நம்மளுடைய புரிதல். கரெக்டுங்களா? அந்த அந்தி கிறிஸ்துக்கு நம்பர் 6 தானே. இப்ப நான் சொன்ன வசனம் யோவான் 6:66. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் நற்கருணையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். கவனிச்சிங்களா? அவங்க எப்ப இயேசு விட்டுட்டு போனாங்க? இயேசு நற்கருணையை பற்றி போதித்த பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் இயேசுவை விட்டு சென்று விட்டார்கள். நான் யாரையும் சொல்லல, மறைமுகமா அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? நற்கருணையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே போய்விட்டார்கள். அது எந்த வசனத்துல கரெக்டா வந்து உட்கார்ந்து இருக்குது? 6:6 யோவான்ல உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்ப இயேசுடைய போதனை மிகவும் கடினமாய் இருந்ததால் அவரை விட்டு பலர் சென்றார்கள். அந்தோனியார் சாதாரண ஆளு நினைச்சீங்களா? அவர் போதனை ரொம்ப சாதாரணமா இருக்கும்னு நினைச்சீங்களா? அந்தோனியாரை பத்தி படிச்சிருக்கிறீங்களா? வரலாறு எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? நல்லா கையை உயர்த்துங்க. படிக்கலையா நிறைய பேர்? அதான பார்த்தேன். அந்தோனியாரை பத்தி கொஞ்சம் படிங்க. அவர் போதனையும் அப்படிதான், கடுமையான போதனை. எப்படி இருக்கும்? கடுமையான போதனை. கடுமையான போதனை
எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தும் இல்லையா? இனிப்பா இருக்கிற போதனை நல்வழிப்படுத்தாது இல்லையா? எரேமியா 23வது அதிகாரம் நீங்க போய் வீட்டுல கண்டிப்பா வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். எரேமியா 23. அதுல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய போதகர்கள் மக்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்க கூடாது. எப்படி போட்டிருக்கு? என்னுடைய போதகர்கள் மக்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்க கூடாது. அவர்கள் பாவத்தில் இருக்கும்போது அவர்களுடைய பாவத்தை சுட்டிக்காட்ட வேண்டுமே ஒழிய, அவர்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? கடவுள் சொல்றார். எப்ப பாவத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ பாவத்திலிருந்து வெளியில வா, நல்லா இருப்ப அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு பாவத்தில் இருந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவனை பார்த்து நீ நல்லா இருப்ப, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்னு நீ சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நாம் கடினமான போதனையின் மூலமாக மக்களை கடவுள் பக்கம் கொண்டு வர முடியும். மக்கள் உள்ளம் குத்துண்டவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த உலகம் எதை உருவாக்கி வச்சிருக்குது? ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த மாயை எனக்கு என்ன சொல்லும் தெரியுமா? எது சுகமாய் இருக்கிறதோ அதுவே எனக்கு பிரியமானதா இருக்கும். கரெக்டா இல்லையா? மண்டை ஆட மாட்டேங்குது பாரு. எது எனக்கு சுகமா இருக்கிறதோ அதுவே எனக்கு பிரியமானதா இருக்கும். ஆமா தானே? இன்னைக்கு பிள்ளைங்க கரெக்டா அப்படியே வளர்றாங்களா? டிவி எனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அதுல அவங்க கவனம் இருக்கும். படிக்க சொன்னா பிடிக்காது, அதனால அதுல கவனம் இருக்காது. வழக்கமானதுதான். கரெக்டா? எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல என் கவனம் இருக்கிறது என்றால் இந்த உலகம் அப்படி உருவாக்கிருச்சு. நல்லது எல்லாமே கசக்கும், நல்லது எல்லாமே கசக்கும், நல்வழி எல்லாமே கடினமானதா இருக்கும். ஆனால் பாவத்திற்கும் சாவிற்கும் செல்லுகிற வழி எளிமையா இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு இயேசு சொன்னதை நம்ம சொல்லும் போது ரொம்ப கடினமானதா இருக்கும். அதனாலதான் நான் உங்களை தயார் செய்கிறேன் பிரியமானவர்களே. இன்னைக்கு மக்களுக்கு எது பிடிக்கல? கடினமான போதனை பிடிக்கல. வேண்டாம், எனக்கு கடினமான போதனையே வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அதனால என்ன நடக்கும்? நமக்கு நல்வழி கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? பிறம்பெடுக்கிற தந்தை மட்டும்தான் தன் பிள்ளையை அன்பு செய்கிறான் ஆண்டவர் சொல்றார். எப்படி? பிறம்பெடுக்கிற தந்தை தான் தன் பிள்ளையை அன்பு செய்கிறான். போதுமா? ஆமா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது குழந்தைக்கு. அது பெருசானதுக்கு அப்புறம் மனசு மாறி கேட்டது கிடைக்கலன்னு உடனே தற்கொலை செய்யுது இல்லையா? கேட்டது கிடைக்க வேண்டும் என்றால் நீ உழைக்க வேண்டும், போராட வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு ஆழமாய் சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள். கரெக்டா? காத்திருக்கணும் பிள்ளைங்க. Dress கேட்ட உடனே வாங்கி கொடுக்க கூடாது. இதுங்கெல்லாம் என்ன முறைக்குது இப்போ இல்லையா? கேட்ட உடனே வாங்கி கொடுக்க கூடாது, உண்மை அது. ஏனென்றால் காத்திருந்து பெற்றால்தான் அதனுடைய மதிப்பு தெரியும். அப்பெல்லாம் எங்க வீட்டில் நானும் என் தம்பி என் தங்கச்சி கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ், மற்ற எந்த நிகழ்வுக்கும் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அதையே நாங்கள் அப்படியே காத்திருப்போம். எங்க அப்பா எடுத்துட்டு வருவாங்க. போய் பாரிஸ் கார்னர்ல அந்த ஹோல்சேல் துணி கடையில் இல்லையா, சட்டை பிட்டு பேண்ட் பிட்டு 2 எடுத்துட்டு வருவாங்க. ரெண்டும் ஒரே கலர் தான் இல்லையா? என் தம்பிக்கும் எனக்கும் ஒரே கலர். நாங்கள் துணியை தச்சு அன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சோம்
இல்லையா? அப்படிதான் இருந்துச்சு. தங்கச்சிக்கு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும்ல ட்ரெஸ். ஆனா நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சிடும். நல்லா பெரியவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கும் சின்ன வயசுல. ஆனா அந்த ட்ரெஸ் தச்சு வந்து பெட்டியில வச்சிருப்பாங்க, அதை போடுறதுக்காக காத்திருப்போம் இல்ல. அந்த அருமெல்லாம் என்னன்னு இதுங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, உண்மையே தெரியாது. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அதனுடைய கஷ்டம்னா என்ன, அப்ப கஷ்டப்பட்டு போடுறதுனா என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியாது. அந்த வருத்தம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு உலகம் எளிமையாக பாவத்தை நோக்கி செல்கிறது. பிரியமானவர்களே, ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம செல்லம் கொடுக்கிறோம் தெரியுங்களா? குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கிறோம்? செல்லம் கொடுக்கிறோம், செல்லம் கொடுக்கிறோம். நம்ம என்ன கொடுக்கிறோம்? கெடுதலை கொடுக்கிறோம். செல்லம் கொடுக்கல, என்ன கொடுக்கிறோம்? கெடுதலை கொடுக்கிறோம். அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காட்டணும் இல்லையா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். எல்லா நேரமும் அடிக்கக்கூடாது, அடிக்காமையும் இருக்கக்கூடாது. தலையில முதுகுல அடிக்கக்கூடாது, கையில காலில் அடிக்கலாம் இல்லையா? அதுவும் எல்லாத்துக்கும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு அதை புரிய வச்சு அதை செய்யணும். இப்படி நிறைய இருக்குல்ல. ஏன்? இந்த மாதிரியான ஒழுக்க முறைகள் தான் என் பிள்ளையை நாளடைவில் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமான பிள்ளைகளாக, இந்த சமுதாயத்திற்கு தகுதியான பிள்ளைகளாக என் பிள்ளைகளை உருவாக்க முடியும். அப்பதான் என் பிள்ளை போய் நிற்கிற இடத்துல பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, இன்னாருடைய பிள்ளை நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்ற அந்த பெருமை அப்பதான் கிடைக்கும். ஃபாதர் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. கேட்காதுதான். சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு தெரியலையே, நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோன்னு தெரியலையே. அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு படிப்பினைய நம்ம வாழ்க்கையிலிருந்து சொல்றாரு. நீங்கள் கடினமான விதத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான் அங்க என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களை பிள்ளைகள் மிகவும் நன்றி உணர்வோடு பார்ப்பார்கள், நன்றி உணர்வோடு பார்ப்பார்கள். இன்னைக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால யாருக்குமே என்ன இல்லை? நன்றி உணர்வு இல்லை. பிள்ளைகளுக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, நான் உங்களை விட்டு சென்றால்தான் உங்களுக்கு புத்தி வரும். அவ்வளவுதான் இன்னைக்கு போதனை. என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் உங்களை விட்டு போனாதான் உங்களுக்கு. ஏன்னா நான் கூட இருக்கும்போது நான் என்ன பண்ணிடுறேன்? 3 வேளையும் சோறு போட்டுடுறேன் ஃப்ரீயா. சீடர்களுக்கு சொல்றாரு ஆண்டவர், நான் கூட இருக்கும்போது என்ன பண்றேன்? 3 வேளையும் ஃப்ரீயாவே சாப்பாடு. போற இடம்லாம் மரியாதை இல்லையா? சிவப்பு கம்பள வரவேற்பு. போற இடம்லாம் ஜாலியா இருந்தாங்க சீடர்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இதுங்களுக்கு புத்தி வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு சென்றால்தான் உங்களுக்கு நல்லது. கரெக்டா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? நான் சென்ற பிறகுதான் கடினமான வாழ்வு இருக்கிறது, கடினமான வாழ்வு இருக்கிறது. அந்த கடினமான வாழ்வுதான் உன்னை திடப்படுத்தும். ஃபாதர், சர்ச்சுக்கு நான் நிம்மதிக்காக வந்திருக்கிறேன், சந்தோஷத்துக்காக வந்திருக்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உனக்கு கொடுக்கிற போதனைகளை நீ பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப கடினம். உங்களோட குப்பை கொட்டுவது ரொம்ப கடினம். சரி இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. நான் சின்னமலையில் மக்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். அது ஒரு பெரிய வேற டாபிக் அது. ஆனால் அந்த டாபிக்ல இருந்து ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். ஃபார்முலா ஒன்னே ஒன்று தான், இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. 1 2 3 4 ஃபார்முலா. ஈஸியா? என்ன ஃபார்முலா? பரவாயில்ல சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? 1 2 3 4 அப்படி சொல்லாதீங்க, தெரியுமா? 1 2 3 4 இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 3 4 வசனம், அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. அதனாலதான் அதை 1 2 3 4 மறக்காம இருப்பீங்க இல்லையா? அந்த 1க்கு அப்புறம் நீங்க என்ன போடணும்? யோவான் போடணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஓகேவா? மறப்பீங்களா? மறப்பீங்களா? நானும் மாசம் 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 அவ்வளோ வசனம் சொல்லி கொடுக்குறேன்.
ஏதாவது மண்டைக்குள்ள ஒட்டுன்னு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்லாம் பிடிச்சி சொல்லி கொடுக்குறேன். சரி, இது ஈஸியா ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இல்லையாம்மா? 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? 1, 2, 3, 4. வெரி குட். என்ன போட்டிருக்கு ஃபாதர்? கடவுளை அறிந்து கொண்டோம் என்று எப்படி தெரிந்து கொள்வது ஃபாதர்? கடவுளை அறிந்து கொண்டோம் எப்படி தெரிந்து கொள்வது? அதுல போட்டிருக்கு, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் கடவுளை அறிந்து கொண்டோம் என்கிற உறுதியை பெறுகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க இல்லையா? கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தால் மட்டும்தான் நான் கடவுளை அறிந்து கொண்டவனாய் இருக்கிறேன். அடுத்த வசனம், 4வது வசனம், நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, கவனிச்சிங்களா? நான் கடவுளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் பொய்யர்கள். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள், அவங்க பேரு கிறிஸ்தவர் இல்ல, அவங்க பேர் என்னமா? சத்தமா சொல்லுங்க, பொய்யர். வெரி குட். ரிலிஜன் என்கிற காலத்துல கிறிஸ்டியன் அப்படின்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? சத்தம். பொய்யர் இல்லையா? ஏன்னா அவருடைய கட்டளையை கடைபிடிக்கிறவங்க தான் அவர் அறிந்திருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் இயேசுடைய பிள்ளைங்க. அந்த கட்டளையை கடைபிடிக்க மாட்டேன், இந்த உலகம் சொல்லித் தருகிற காரியங்களை நான் பின்பற்றுவேன் என்று சொல்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஞான ஸ்நானமே வாங்கியிருந்தா கூட அவங்க யார் இல்ல? கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு என்ன பேரு பைபிள் சொல்லுதுமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஃபேண்டாஸ்டிக். மறக்கக்கூடாது. இப்போ ஏன் சொன்னேன் அப்படின்னா, கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பது ஏன் கடினமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி அறியாதவர்கள் தான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்காமல் இருப்பார்கள். இந்த உலகத்தை அறிந்தவர்கள் கடவுளுடைய கட்டளையை மட்டும்தான் கடைபிடிப்பார்கள். எதை வச்சு ஃபாதர் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு சென்ற பிறகு நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன். யோவான் 14வது அதிகாரத்தில் இருக்கு, 16, 17 வசனத்துல, அவர் உங்களை உண்மைக்கு இட்டுச் செல்வார். யோவான் 14, 16, 17. அவர் உங்களை எங்க கூட்டிட்டு போவாரு? உண்மைக்கு இட்டுச் செல்வார் இல்லையா? அதுக்கு அடுத்த வரியில் என்ன தெரியுமா இருக்கு? என்ன தெரியுமா இருக்கு? இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாது. யார? யார? உங்ககிட்ட போய் கத்துறேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். யார? யார? தூய ஆவியாரை ஏற்றுக்கொள்ளாது. இயேசு சொல்றாரு, நான் போன உடனே துணையாளர் அனுப்புவேன். துணையாளர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை உண்மைக்கு இட்டுச் செல்வார். ஆனால் இந்த உலகம் உண்மையை விரும்பாது, இந்த உலகம் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாது. போதுமா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அம்மா தூய ஆவியானவர் வரும்பொழுது இந்த உலகம் தப்புன்னு சொல்லுவாரு. எதை தப்புன்னு சொல்லுவாரு? இந்த உலகம் தப்புன்னு யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்கிறவர்கள் சமாதானத்தை பெறுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதாங்க ஃபார்முலா, அவ்வளவுதான். நம்ம இந்த உலகம் தப்புன்னு சொல்லாத வரைக்கும் நம்ம யாருமே கரெக்ட் கிடையாது. எது தப்பு? இந்த உலகம் தப்பு. நம்ம தான் சொல்ல மாட்டோமே, ஏன்னா நமக்கு எது பிடிச்சிருக்கு? உலகம் பிடித்திருக்கிறது. என்னமோ இந்த உலகத்துல பெர்மனண்டா டென்ட் போட்டு வாழ போற ஆள் மாதிரி இந்த உலகம் பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? சில பேருக்கு பைத்தியம் பிடிக்கும், நமக்கு உலகம் பிடிச்சிருக்கு. நமக்கு என்ன பிடிச்சிருக்கு? உலகம் பிடிச்சிருக்கிறது. ஏன் ஆண்டவர் 3 விஷயத்தை சொல்றார்? தூய ஆவியானவர் வந்தார்னா இந்த உலகம் தப்புன்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, 3 விஷயத்தை சொல்லுவாராம். நம்பர் 1, இந்த உலகம் பாவத்தை கொண்டிருக்கிற கருத்து, பாவத்தை பற்றிய கருத்து தப்புன்னு சொல்லுவாராம். இந்த உலகம் ஒன்று சொல்லிக் கொடுக்குது, ஆவியானவர் ஒன்று சொல்லிக் கொடுப்பார். ஓகேவா? 2வது பாருங்க, இந்த உலகம் நீதியை குறித்து ஒரு கருத்தை வைத்திருக்கிறது,
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தின் கருத்து தவறு என்று சொல்வார். இந்த உலகம் தீர்ப்பை குறித்து ஒரு கருத்தை வைத்திருக்கிறது. ஆவியானவர் வந்தார்னா அந்த கருத்து தப்புன்னு சொல்லுவார். யாரெல்லாம் இப்போ ஆவியானவரோட கை கோர்த்துக்கிட்டு இந்த உலகத்தை தப்புன்னு சொல்ல போறோம், அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகம் தப்பு. என்னம்மா? கரெக்டாமா? இந்த உலகம் தப்பு அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, வாழ்ந்து காட்டணும். கரெக்டா? அப்ப இந்த உலகத்தை தப்புன்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் யார் உண்மையிலேயே என் கடவுள். நம்பர் 1, பாவத்தை குறித்து இந்த உலகம் தவறான கருத்தை வைத்திருக்கிறது. என்ன கருத்து ஃபாதர்? அதுக்கு இயேசுவே பதில் சொல்றார். என்ன சொன்னாரு? பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவங்க என்கிட்ட என்ன கொள்ளவில்லை? அவர்கிட்ட நம்பிக்கை கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் சொல்லித் தரப்படுகின்ற நிறைய பாவ காரியங்களை நான் இன்றே கைவிடணும். இந்த உலகம் சொல்லித் தருகிற பாவ காரியங்களை இன்றே கைவிடணும். தயாரா இருக்கிறீங்களா? நல்லா தலையாட்டுறீங்களே, அழகா. தயாரா இருக்கிறீங்களா? நிச்சயமா தயாரா இருக்கிறீங்களா? கொஞ்சம் வேகமா தலையாட்டுங்க பார்ப்போம். இப்ப சில பேர் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இல்லையா? இந்த உலகம் சொல்றது தப்பு தானே அப்படின்னா தலையாட்டணும் இல்லம்மா? ஆமாவா இல்லையா? அது தப்புனா கைவிடணுமா கைவிடக்கூடாதா? என்னங்க, நான் ஏதாவது தப்பா போதிக்கிறேன்னா? கரெக்டு தானே? இந்த உலகம் தப்புன்னு ஒன்று சொல்லணும்னா அதை கைவிடணுமா அதை பிடிச்சிக்கணுமா? கைவிட்டணும் இல்லையா? அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடாது. கரெக்டா? சாதி சரியா தப்பா? சத்தமா சொல்லுங்க. ஒரு சிலர் வாயில வரல, ஒரு சிலர் வாயில வரல. ஏன்னா அதுங்களுக்கு உள்ள குத்துது, உள்ள குத்துது. சரியா தப்பான்னு சொல்லுங்க. தப்பு மட்டும் இல்லைங்க, அது அதை விட கேவலம் எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லை, கத்தோலிக்கர்களை பத்தி தான் எனக்கு கவலை. எப்படி கொஞ்சம் கூட அடிப்படை அறிவில்லையே, கொஞ்சம் கூட அடிப்படை அறிவில்லையே, தப்புன்னு தெரிஞ்சும் விடவே மனசு இல்லை. கரெக்டாமா? கரெக்டா? கொஞ்சம் தலையாட்டுங்க, என்னை என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமாவா இல்லையா? எனக்கு ஒரு உற்சாகம் கொடுங்க. ஆமாவா இல்லையா? தேங்க்யூ. இல்லை, ஏன்னா சில பேருக்கு குத்தும், அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? குத்துன்றதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஏமா தப்பு நான் சொல்லணும்னு எசேக்கியேல் 3:16 சொல்லியிருக்கு. நீ சொல்லலைன்னா தான் நான் உன்னை தண்டிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. தப்பு செய்யறவனை பார்த்து இது தப்புன்னு என்ன பண்ணிடணுமா? சொல்லிடு. அவங்க கேட்டா கேட்கறாங்க, கேட்காட்டி போறாங்க. அதனால தான் இயேசு போதிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்வார் அடிக்கடி? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். வெரி குட். ஏன் சொன்னாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கிருந்த ஒரு சிலரால அந்த போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெரியும். சும்மா மெழுகுவத்தி வைக்கிறதுக்கா சர்ச்சுக்கு வரீங்க? மெழுகுவத்தி வைத்தவள் அந்தோனியாரை எல்லாவற்றையும் கண்டுபிடித்து கொடுத்து விடுவார். கொஞ்சம் கூட அடிப்படை விவிலிய இறைவார்த்தை அறிவில்லையே நம்ம மக்களுக்கு, இல்லையா? வெறும் மெழுகுவத்தி வச்சா விட்டுருவாங்களா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா வாழணுமா? சொல்லுங்க. நான் மாலை போட்டுருவேன் ஃபாதர், மாசம் மாசம் ஒரு 2000 ரூபாய்க்கு மாலை வாங்கி அந்தோனியாருக்கு போட்டுருவேன். ஃபேண்டாஸ்டிக். அந்தோனியார் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். கரெக்டா? ஆனால் அதை எடுத்துன்னு போய் அவருடைய ரூம், சொர்க்கத்தில் அவருடைய ரூமில் அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுப்பார். என் பிள்ளை மாதம் மாதம் 2000 ரூபாய்க்கு பூ போட்டுருச்சு. வெளியில் போய் இந்த புள்ள போய் பேசும், அக்கிரமம் பண்ணும், கெட்ட வார்த்தை பேசும், அடுத்தவங்க கூடிய கெடுக்கும். ஆனால் மாலை மட்டும் போட்டுரும். போதும் தானே? என்னங்க, போதுமா போகாதா? ஏன் வாயவே திறக்க மாட்டீங்க? அப்படியே வாயடைச்சு போயிருக்கிறீங்களே. ஏன்? பிரச்சனை வருது, உள்ள இருக்கு இல்லையா? வெறுமனே அது பத்தாதுன்னு தெரியுதுல்ல? நான் என்ன செய்யணும்? இந்த உலகம் செய்கிற தவறான விஷயங்களை தப்புன்னு சொல்லணும்.
சொன்னது மட்டும் இல்லை, அதை நான் கைவிடணும். கரெக்டா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, திருஷ்டி பொட்டு வைக்கிறது இல்லையா, ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, இதெல்லாம் கைவிடுங்கன்னு நான் பேயா நாயா கத்தி இருக்கிறேன். கரெக்டா? அதனால தான் ஃபாதர் கேட்கல, நீங்க மனுஷனா கத்துங்க, நீங்க ஏன் பேயா நாயா கத்துறீங்க இல்லையா? அதனால யாரும் கேட்கல. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். தவறு என்று இந்த உலகத்தில் எதை நீ சொல்லுகிறாயோ அதை நீ கைவிட்டு விடு. அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமாவோம். ஆமென், ஆமென். இல்லையா? நம்ம சொல்லாத வரைக்கும், அதை கைவிடாத வரைக்கும் அங்க ஆவியானவர் இல்ல. அங்க யார் இல்ல? ஆவியானவர் இல்ல. ஏன்னா ஆவியானவர் இருந்தார்னா அதை தப்புன்னு சொல்லுவாரு, அதை கைவிட சொல்லுவார். சொந்தக்காரங்களை பார்த்து பயப்பட மாட்டார். அவங்க கல்யாணத்துக்கு வரலன்னு ஃபீல் பண்ண மாட்டார். இல்லையா? அவங்க கல்யாணத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை, வரலைனாலும் பரவாயில்லை, எனக்கு யார் தான் முக்கியம்? அந்தோனியார் சொன்னார்மா, யார் முக்கியம்? இறை வார்த்தை தான் முக்கியம். என்னத்தான் அந்தோனியார் கோயிலில் உட்காந்துட்டு சொல்றீங்களோ தெரியல. அந்தோனியார் சொன்னது ரெண்டு விஷயம்தான். ஒன்னு நற்கருணை, இன்னொன்னு இறை வார்த்தை. அந்தோனியார் கோயிலில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு 2 விஷயம் தான் முக்கியம். ஒன்னு நற்கருணை, இறை வார்த்தை. ஆழமா பதிய வைங்க. அவருக்கு பிடிச்சது தானே செய்யணும். அவர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு பிடிக்காது செய்வீங்களா? அவருக்கு ரொம்ப உப்பு மிளகு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். உப்பு மிளகு பிடிக்குமா? அவர் எப்ப சொன்னாரு? அவர் 2 தான் பிடிக்கும்னு சொன்னார். ஒன்னு நற்கருணை, இன்னொன்னு இறை வார்த்தை. அவர் உப்பும் சொல்லல, மிளகும் சொல்லல. அடிச்சுக்கணும், நான் தான் அடிச்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நான் எதை செய்ய வந்திருக்கிறேன்? கடவுள் ரொம்ப சொல்றாரு, தப்பு, இது தப்புனா தப்பு தான். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதை தவிர்த்து எதுவுமே சாத்தானிடமிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, இந்த வழவழ கொழ கொழாலாம் இருக்கக்கூடாது. வழவழ கொழ கொழ நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்க தப்பும் செய்யலை, நீங்க கரெக்டும் செய்யலை, நீங்க நடுவில், நீங்க ரொம்ப நல்லவங்க தான், நீங்க கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? இந்த வழவழ கொழ கொழாலாம் ஆண்டவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. அவர்கிட்ட சரினா சரி, தப்புனா அவ்வளவுதான். இதுதான் அந்தோனியார், இதுதான் அந்தோனியார். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு வழியை காட்டுறார். மகனே மகளே, அந்தோனியார் வழியா எனக்கு ஒரு வழியை காட்டுறார். இப்படித்தான் இருக்கணும் இல்லையா? இஷ்டம் போல இருப்பேன், எனக்கு எளிமையானது தான் பிடிக்கும், வேலைக்காவாது. அது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது நன்மையை செய்வது, துன்பத்தை அனுபவிப்பது, தியாகம் செய்வது, பிறர் எனக்கு கெடுதல் செய்தாலும் நன்மை செய்வது, பிறர் எனக்கு கெடுதல் செய்தாலும் நன்மை செய்வது. அதான் அடுத்தது. நீதியை குறித்து இந்த உலகம் கொண்டிருக்கிற கருத்து தவறானது. இந்த உலகம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் உலகத்தின் நீதி. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் நீதி தப்பு. உனக்கு கெடுதல் செய்பவனுக்கு நன்மை செய். அந்தோனியார் கோயிலுக்கே வந்துட்டு எனக்கு சூனியம் வச்சாங்கன்னு சொல்லாத. எங்க சொல்லாத? அந்தோனியார் கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு சூனியம் வச்சாங்கன்னு சொல்லாது இல்லையா? அப்படியே உனக்கு யாராவது கெடுதல் செய்திருந்தாலும் பைபிள் என்ன சொல்லுது? சொல்லுங்க, அவங்களுக்கு நன்மையை செய். ஏன்னா மனுஷன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, மனிதர்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பாடல் 56:4, அற்ப மனிதர்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அற்ப மனிதர்கள் என்னை ஒன்றும், ஏன்னா பில்லி சூனியம், மந்திரம், தந்திரம் இதெல்லாம் இந்த உலகத்தில் இல்ல. பிரியமானவர்களே, அது ஏமாற்றுக்காரர்களுடைய வார்த்தை. அதை அந்தோனியார் கோயில்ல வந்து சொல்லாதீங்க. எனக்கு வச்சிட்டாங்க ஃபாதர், யாரோ யாரோ வச்சிட்டாங்க, ஐயோ. அவர் மட்டும் இங்க இல்ல. யாரு? அந்தோனியாரு இல்ல. அவர் என்ன பண்ணுவாராம்? இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருப்பாராம், அதுலயே அடிப்பாராம். என்ன பண்றது, என்ன பண்றது? அவர் இல்லை இங்க.
அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையவே, அது சில பேர் விட்ட புருடா நம்ம மக்கள் மத்தியில் அது பத்திக்கிச்சு. அதனால இதுங்க வந்து நிக்குது, ஐயோ எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. யாரும் பண்ணல, உன் நோறு தான் பண்ணுச்சு இல்லையா? யாரும் இல்லை, நோறுனா வாய் வேற இல்லை, யாரும் இல்லை, நீ தான். உன்னாலதான் அந்த பிரச்சனையே. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருன்னு நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் அதை அவர் பார்த்துக் கொள்வார், அவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சூனியம் மந்திரம்லாம் எதுவுமே இல்லை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. அதை இந்த கோயிலே வந்து சொல்லாதீங்க இல்லையா? அதை விட காமெடி எதுவுமே இல்லை. அந்தோனியாருக்கு இது தெரியணும், இந்த விஷயம் போச்சு, தெரிஞ்சிச்சுன்னா பொழந்து கட்டிடுவார் நம்மளை. எவ்வளவு மூட நம்பிக்கை அது! என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? கரெக்டா? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாதீங்க, அதை குறித்து பயப்படாதீங்க. இந்த உலகம் சொல்லித் தருகிற நீதி என்பது பொய்யான நீதி. இந்த உலகம் சொல்லித் தருகிற நீதி பொய்யான நீதி. நானா சொன்னேன்? இயேசுவே சொல்றாரு இன்னைக்கு இல்லையா? மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் கொண்டிருக்கிற தீர்ப்பும் பொய்யானது. என்ன தீர்ப்பு? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும், தீர்ப்பிடாதே தீர்ப்புக்குள்ளாவாய். யாருக்காவது தெரியாதுன்னா கை தூக்குங்க பார்ப்போம். இந்த வசனம் எனக்கு தெரியாது ஃபாதர். ஐயோ, 65 வருஷமா வாழ்றேன் ஃபாதர் இந்த உலகத்தில், இந்த வசனம் எனக்கு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பிறரை தீர்ப்பிடாதே, தெரிஞ்சுக்கோ, அந்த குழந்தைக்கு தெரியல, பரவாயில்ல. பிறரை தீர்ப்பிடாதே தீர்ப்புக்குள்ளாவாய் இல்லையா? நீ எந்த அளவையால் அளப்பாயோ, வசனம்லாம் சூப்பர், அதே அளவையால் அளக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஆனாலும் கண்ணால் தீர்ப்பிடுகிறோம். பார்க்கும் போதே தீர்ப்பிடுறது, மூஞ்ச பத்தியா இருக்கு, வந்துருக்குது பாரு சர்ச்சுக்கு. எதுல? வாயெல்லாம் பேசல, எதுலயே தீர்ப்பிட்டோம் இப்போ? கண்ணிலி இல்லையா? வாயால தீர்ப்பிடுவது சொல்லணுமா? எத்தனை சர்ச்சில் இருந்து வரீங்க இங்க? நம்ம சர்ச்சில் நடக்கிற, அன்பியத்தில் நடக்கிற கதை உங்களுக்கு தெரியாது? தெரியாது? ஒன்றும் தெரியாது. நல்ல குழந்தைங்க, அப்படியே அப்பாவியா இருக்கிறீங்க நீங்க, அப்படிதானம்மா? யாருக்கும் ஒன்றும் தெரியாது தானே? வாயால எவ்வளவு பேசணும் அடுத்தவங்கள. நம்ம பேசுற ஒவ்வொன்றும் நம்ம தலையில தான் வந்து விழும் தெரியுமா? அடுத்தவன் அக்கிரமக்காரன்னு சொல்லும் போது எங்க வந்து விழும்? எங்க வந்து விழும்? அவன் அக்கிரமக்காரனா இருந்தா அவரு கூலி கொடுப்பாரு. யாரு? அவரு கொடுப்பாரு. நான் யார் அதை சொல்றதுக்கு? நம்ம யோசிச்சு பார்த்தோமா? யோசிச்சு பார்த்தோமா? உடனே எடுத்து உட்கார்ந்து அப்படியே லபோ திபோ லபோ திபோன்னு பேசிடுறது. அதுவும் ஊரு கதைனா அல்வா மாதிரி, டைம் போறதே தெரியலடி இல்லையா? டைம் போறதே தெரியல, எவ்வளோ நேரம் ஓடிடுச்சு எப்போ ஊர் கதை பேசும்போது. கரெக்டா? ஏன்னா இந்த உலகம் கொண்டிருக்கிற தீர்ப்பு தவறு, நாம செய்யறது தவறு, நமக்கு தெரியும், தெரிஞ்சே செய்யறோம் இதெல்லாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் இந்த உலகம் கொண்டிருக்கிற அத்தனை கருத்துகளும் தவறு என்று சுட்டி காட்டுவார். அதை நாம் கைவிட வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்கிட்ட இருந்து வராது இல்லையா? ஆண்டவர் என் வழியாய் நற்செய்தியை போதிச்சாலும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. விடுதலை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. பேயை ஓட்டுறவர் யாரு? ஆண்டவர் தான் பேய் ஓட்டுறாரு. எல்லா விஷயமும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, எல்லா நன்மைகளும் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஆண்டவர்கிட்ட இருந்து கெடுதலே வராது. கெடுதல் இந்த உலகத்திடமிருந்தும் சாத்தானிடமிருந்தும் என்னுடைய தீய சிந்தனையிலிருந்து மட்டும்தான் கெடுதல் வரும். அதுதான் 1 யோவான் 2:16 சொல்கிறது. எங்கிருந்து வரும் கெடுதல்? உலகம், சாத்தான், என் தீய சிந்தனை. வேற எங்கிருந்தும் கெடுதல் வராது. அப்ப என் வீட்டுக்குள் உட்கார்ந்து இருக்கிற கெடுதல் எங்கிருந்து வந்தது? உலகம், சாத்தான், என் தீய சிந்தனை. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை பிடித்திருக்கிற கெடுதல்கள், என் பிசினஸை பிடித்திருக்கிற கெடுதல்கள், என்னை வாட்டுகிற கெடுதல்கள் எங்கிருந்து வந்தது? உலகம், சாத்தான், என் தீய சிந்தனை. வேற எங்கிருந்து வரல.
இதுக்கு ஒரே ஒரு விடுதலை, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு. இந்த கெடுதல்கள் எல்லாம் மறைந்து என் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, துணையாளரை பெற்றுக்கொள். அவர் உனக்கு உண்மையை சொல்லிக் கொடுப்பார். இந்த உலகம் தவறு என்று சுட்டி காட்டுவார். அந்த தவறுகளை கைவிடச் செய்வார். இறுதியில் நீ வேண்டிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாசம் ஓடி வந்து கஷ்டமா இருந்தாலும் சில நேரங்களில் இந்த இறை வார்த்தை எப்படியாவது மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இறை வார்த்தை மட்டும்தான் பிரியமானவர்களே தீர்வு. நபர்கள் மனிதர்கள் தீர்வு கிடையாது. நபர்கள் மனிதர்கள் தீர்வு கிடையாது. அருள்மணி தீர்வே கிடையாது இல்லையா? ஒரே ஒரு தீர்வு தான், இறை வார்த்தை, கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினை. இது ரெண்டு தான். நான் அடிக்கடி சொல்றேன், இது ரெண்ட தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தீர்வு கிடையாது. இறை வார்த்தை, கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகள், டீச்சிங்ஸ், இது ரெண்டத்தையும் கைவிட வேண்டாம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆசீர்வாதம் வேணுமா? வாங்க ஆண்டவர்கிட்ட, வாங்க ஆண்டவர்கிட்ட, வாங்க இயேசு கிட்ட, வாங்க இறை வார்த்தை கிட்ட, வாங்க திருச்சபையின் சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அபிஷேகம் பெறுவோம். ஆவியானவருடைய கொடை என் குடும்பத்தை தொடும். என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்கும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் கிடைக்கும். என்ன பிடிச்சிருக்கிற சாபம், கேடு, கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போவோம். என் வாழ்க்கையில் என்னை பிடித்திருக்கிற கட்டுகள், சாபங்கள், இதெல்லாம் எங்க இருந்தோ வரல. மறுபடியும் சொல்றேன், சாபம், கேடு, கட்டு இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொன்னேன்? உலகம், சாத்தான், என் தீய சிந்தனை. மறக்கவே மறக்காதீங்க, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான வேதனைக்கும் இந்த மூணு தான் காரணம். இந்த மூணுத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், இறை வார்த்தை. இறை வார்த்தையிலிருந்து தான் ஆவியானவர் வரார். எங்க அந்த வசனம்? அந்த வசனத்தோட நான் நிறைவு செய்கிறேன். யோவான் 6:63. யோவான் 6:63. வாழ்வு தருவது தூயாவியே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டுங்க நல்லா உற்சாகமா. வெயில் டைம்ல தான் நல்லா தட்டணும். வாழ்வு தருவது தூயாவியே. அடுத்த வரி, ஊனியல்பு எதற்கும் உதவாது. ஊனியல்பு எதற்கும் உதவாது. ஊனியல்புனா இந்த உலகத்தை, இந்த உடலை குறிக்கிறது. ஊனியல்பு எதற்கும் உதவாது. மூணாவது வரி, நான் கூறும் வார்த்தைகளே உங்களுக்கு தூய ஆவியை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையா? என் வார்த்தை தான் உங்களுக்கு ஆவியை தரும். அந்த ஆவிதான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். அதனால மகனே மகளே, இந்த உலகத்தை விட்டு விட்டு இறை வார்த்தை கிட்ட வாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நம்ம இந்த உலகத்துக்காக படைக்கப்படல பிரியமானவர்களே. நம்மள மண்ணுக்குள்ள தள்ளி மூஞ்சிலையும் வாயிலையும் மண்ணை வாரி போட்டுரும் இந்த உலகம் ஒரு நாள் இல்லையா? நம்ம போறது ஆண்டவரிடம். அதுக்காகத்தான் இந்த உலகத்துல வாழ்றோம். அதனால உலகத்தை நட்பு செய்து கொள்ள வேண்டாம். உலகத்தின் கேடுகளை, பொய்களை, புரட்டுகளை, அக்கிரமங்களை நட்புறவோடு ஏற்க வேண்டாம். இந்த உலகத்தில் வாழ்வது என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காட்ட, அவர்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வழிவகை செய்து கொடுக்க, கடைசி நாளிலே என் அப்பாவை போய் சேர, இதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழ்றேன் இல்லையா? அதற்கு இயேசு காட்டுகிற பயணம் கொஞ்சம் கடினமானதுதான், கொஞ்சம் கடினமான போதனை தான். ஆனால் அதை பின்பற்றினால் என் வாழ்வும், என் பிள்ளைகளின் வாழ்வும், அவர்களுடைய எதிர்காலமும் இனிமையானதாய் மாறும். ஆமென், 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 ஆமென்.